Hello all, welcome back to my channel Chemistry by Susmi Raja. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் நைட்ரஜன். நம்ம ஆல்ரெடி ஹைப்ரிடைசேஷன்னா என்ன, கார்பன் ஆட்டமோட ஹைப்ரிடைசேஷன் 3 டைப்ஸ், sp3, sp2, sp and formation of ethane, methane, ethine and ethene, அதாவது அசிட்டைலீன் and ethene, எத்திலீன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சரி, ஸோ இங்கே நம்ம நைட்ரஜன் ஆட்டத்தோட ஹைப்ரிடைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நைட்ரஜன் ஆட்டமோட ஹைப்ரிடைசேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நைட்ரஜன் வந்து எத்தனை டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷனில் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா 3 டைப்ஸ். கார்பன் மாதிரியே sp3ல் இருக்கலாம், sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா sp ஹைப்ரிடைசேஷனில் இருக்கலாம். சரி, எது sp3 எது sp2 எது sp அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்றுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது என்ன சொல்லலாம், இப்போ நைட்ரஜன் வந்து இப்போ NH3 மாலிகுல் இருக்குது அப்படின்னா நைட்ரஜன் மேலே 2 லோன் பாஸ் போடும். அதாவது நைட்ரஜன் எப்படி இது பாண்ட் ஆகிருக்கும், நைட்ரஜன் ஹைட்ரஜன் 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 இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ நைட்ரஜனை சுற்றி 3 சிங்கிள் பாண்ட்ஸும் 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸும் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நைட்ரஜன் ஆட்டம் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே இப்போ இந்த கேஸ் பாருங்கள், என்ன சொல்லலாம், CH2 double bond NH with 2 lone pair electrons. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆட்டமை சுற்றி இருக்க 3 பாண்ட்ஸில் ஒன்று டபுள் பாண்டாகவும் ஒன்று சிங்கிள் பாண்டாகவும் இருக்குது, 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்படி இருந்தது அப்படின்னா நைட்ரஜன் வந்து sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது C triple bond N with nitrogen 2 lone pair electrons. ஸோ இப்படி இருக்குது, அதாவது 3 பாண்ட்ஸுமே ட்ரிபிள் பாண்டாக ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நைட்ரஜன் வந்து sp ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ அப்போ நைட்ரஜன் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடைசேஷனில் எக்ஸிஸ்ட் ஆகும், sp3, sp2, sp. நம்ம ஹைப்ரிடைசேஷன்னா என்ன அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட், கார்பன் ஆட்டமோட ஹைப்ரிடைசேஷன் பார்த்துருந்தாலே உங்களுக்கு முக்கால்வாசி புரிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பர்டிகுலராக என்ன ஹைப்ரிடைசேஷனை பார்க்க போகிறோம் அப்படின்னா sp3 ஹைப்ரிடைசேஷனை, அடுத்தடுத்த வீடியோவில் sp2 அண்ட் sp ஹைப்ரிடைசேஷனை பார்க்கலாம். சரியா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் sp3 ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிளாக 2 மாலிகுலை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒன்று அமோனியா அண்ட் அனதர் ஒன் என்ன அப்படின்னா மெத்தில் அமீன். இது 2 எக்ஸாம்பிளாக வச்சு பார்ப்போம். சரியா, சரி, நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். இப்போ நைட்ரஜன் ஆட்டம், அட்டாமிக் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் என்னது, Z is equal to 7. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், 1s2 2s2 2p3. இதுதான் நைட்ரஜன் ஆட்டமோட கிரவுண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த 2p3ங்கிறது எப்படி ஃபுல்லாக இருக்கும், 2pxல ஒரு எலக்ட்ரான், 2py ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான், 2pz ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இல்லையா. ஸோ நைட்ரஜன் ஆட்டம் கிரவுண்ட் ஸ்டேட்டில் அதோட கான்ஃபிகரேஷன் 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்கும், 2s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்கும், அண்ட் 2p ஆர்பிட்டால்ஸில் 3 சப்ஷெல்ஸ் இருக்குது. என்னென்னது, 2px 2py 2pz. ஸோ இதில் எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக இருக்கும், சிங்கிளி ஃபுல்லாக இருக்கும். இது கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த நைட்ரஜன் ஆட்டம் எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போகுது அப்படின்னா, அதாவது ஹைப்ரிடைஸ்டு ஸ்டேட்க்கு போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஹைப்ரிடைசேஷனுங்கிறது டேக்ஸ் பிளேஸ் ஆகி நியூ ஆர்பிட்டால்ஸ், நியூ ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். இந்த கதையெல்லாம் நமக்கு ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட்லேயே தெரியும். தெரியலனா வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் ஹைப்ரிடைசேஷன் கான்செப்டை போய் லேர்ன் பண்ணிக்கோங்க. சரியா, அது பிளேலிஸ்ட் லிங்க்கு இந்த வீடியோ கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருக்கேன். சரி, இந்த நைட்ரஜன் ஆட்டம் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் போய் ஹைப்ரிடைஸ் ஆகும். ஸோ ஹைப்ரிடைஸ்டு ஸ்டேட்டில்
இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த s ஆர்பிட்டால்ஸும் இந்த p ஆர்பிட்டால்ஸும் இது நாலும் வந்து ஹைப்ரிடைசேஷனை இன்வால்வ் ஆகும், ஹைப்ரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகும். இந்த 1s ஆர்பிட்டாலுங்கிறது இன்னர் ஷெல், ஸோ இது இன்வால்வ் ஆகாது, இது நாலும் இன்வால்வ் ஆகும். ஸோ தட் நம்மளுக்கு இந்த 4 அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த 1s ஆர்பிட்டால் அப்படியே தான் இருக்கும். இந்த 2s 2px 2py 2pz இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆர்பிட்டால்ஸை ஃபார்ம் பண்ணும்னா sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ நம்மளுக்கு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் 4 ஃபார்மேஷன் ஆகிருக்கும். ஸோ எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் கம்பைன் ஆகுதோ அத்தனை ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். அப்போ 2s 2px 2py 2pz இது 4 மிக்ஸ் ஆகி 4 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். ஒரு s ஆர்பிட்டாலும் 3 p ஆர்பிட்டாலும் இன்வால்வ் ஆகிறதுனால sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் 4 வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கும். சரியா, அதில் ஒரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் வந்து பேர்டாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சரியா, இப்போ நம்ம டயக்ராமேட்டிக்காக ட்ரா பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ஹைப்ரிடைசேஷன் ஆகிறத டயக்ராமேட்டிக்காக ட்ரா பண்ணணும்னு வைங்க. இப்போ இதுதான் 2s ஆர்பிட்டால். சரியா, 2s ஆர்பிட்டால். ஸோ இதில் 2 எலக்ட்ரான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு வச்சுக்கலாம். ஸோ இதில் 2px அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி ப்ரெசண்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ இதில் ஒரு எலக்ட்ரான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அண்டு 2py அப்படிங்கும்போது இந்த மாதிரி y ஆக்சிஸில் ஒரு எலக்ட்ரான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது 2py ஆர்பிட்டால். அண்ட் 2pz அப்படிங்கும்போது நம்மளுக்கு z ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இது 2px 2s 2py 2pz இந்த 4 அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸும் மிக்ஸ் ஆகுது. ஸோ தட் நம்மளுக்கு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் ஃபார்மேஷன் ஆகும். இதுதான் வந்து sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால், இப்படி தான் வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஸோ இதில் ஒவ்வொன்றும் வந்து sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால் தான். இது sp3, இதுவும் sp3, இதுவும் sp3, இதுவும் sp3. ஸோ அதில் நைட்ரஜனில் ஒரு sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்கும், மிச்சம் எல்லாத்துலேயும் ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது இந்த மாதிரி அலைன் ஆகும். ஸோ இதனால தான் நம்ம நைட்ரஜன் ஆட்டம் வந்து எப்பயுமே வந்து லோன் பேர் எலக்ட்ரான்ஸை 2 இன்வால்வ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுவோம். சரியா, ஸோ இப்போ இதுதான் வந்து sp3 அதாவது டோட்டலாக 4 sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம். ஸோ நைட்ரஜன் ஆட்டம் sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ sp3 ஹைப்ரிடைசேஷனில் இப்போ வேறு ஏதாவது ஆட்டம்ஸ் வந்து பாண்டிங் ஃபார்மேஷன் பண்ணுது அப்படின்னா இந்த ஆர்பிட்டால்ஸை தான் இது வந்து யூஸ் பண்ணிக்கும். எதுக்கு? அந்த இன்டர்மிக்ஸிக்காக. அதாவது அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டாலாக கன்வெர்ட் ஆகி இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், வேறு இப்போ இன்னொரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அது கூட இந்த பாண்டிங் ஃபார்மேஷன் அதாவது ஓவர்லாப்பிங் ஆகி நம்மளுக்கு மாலிகுலாக வந்து ஃபார்மேஷன் ஆகும். சரியா, ஸோ அப்போ இந்த sp3 ஹைப்ரிடைசேஷனில் நைட்ரஜன் வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சரியா, ஸோ இது ஒவ்வொன்றுக்குமான டெட்ராஹெட்ரல் அப்படின்னாலே நார்மலாக நம்மளுக்கு என்ன பாண்ட் ஆங்கிள் வரும், 109.5 டிகிரி. 109.5 டிகிரி. ஸோ இதுதான் வந்து பாண்ட் ஆங்கிளில் இருக்கும். சரியா, ஸோ இதுதான் sp3 ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் நைட்ரஜன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் sp3 ஹைப்ரிடைசேஷனில் நம்மளுக்கு என்னது, இது 2 எக்ஸாம்பிள்ஸு அமோனியா அண்டு மெத்திலமைன். ஸோ அது எப்படி ஃபார்மேஷன் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா மாலிகுல் பார்க்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா அப்படிங்கும்போது
நைட்ரஜன் ஹைட்ரஜன் 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 2 lone pairs. இதுதான் அமோனியாவோட ஸ்ட்ரக்சரு இல்லையா? ஸோ இதில் எப்படி வந்து இந்த பாண்டிங் ஃபார்மேஷன் ஆகிருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா இந்த sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் இதில் இன்வால்வ் ஆகும். நைட்ரஜனில் sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ 3 ஹைட்ரஜன் இருக்குது. 3 ஹைட்ரஜன்லேயும் ஒவ்வொரு ஹைட்ரஜன்லேயும் 1s ஆர்பிட்டால் இருக்கும். அதில் ஒவ்வொரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே ஒரே சைஸ் தான், 1s ஆர்பிட்டால். ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், இது நைட்ரஜன். இது 4 வந்து நம்மளுக்கு ஓவர்லேப் ஆகும். ஸோ இப்போ இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு, ஒரு எலக்ட்ரான் இருக்குது sp3ல. ஸோ அடுத்து இங்கே ஒவ்வொரு 1s ஆர்பிட்டால்லையும் வந்து ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓவர்லேப்பிங் ஆகும். எப்படி அப்படின்னா இந்த 1s எலக்ட்ரான் வந்து 1s ஆர்பிட்டால் இந்த sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டாலில் ஓவர்லேப் ஆகும். இது இந்த sp3ல, இது இந்த sp3ல. ஏன்னா இதெல்லாம் தான் சிங்கிளி ஃபுல்டாக இருக்குது, அன்பேர்டாக இருக்குது. ஸோ இது பேர்டாக இருக்குது. ஸோ இது இன்வால்வ் ஆகாது. ஸோ அன்பேர்டாக இருக்க இந்த ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ sp3 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 sp3. ஸோ இது ஓவர்லேப்பிங் ஆகுது அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி ஓவர்லேப்பிங் இருக்கும். நைட்ரஜன் ஸோ இந்த மாதிரி. ஸோ நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே இல்லை, இன்பிட்வீனில் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஷேரிங் தெரியும். சரியா? இங்கே வராது, இங்கே வராது. ஸோ நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கோம். 1s ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கோம். நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணியிருக்கோம். 1s ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஓவர்லேப்பிங் ஆகி தான் நம்மளுக்கு நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில் பாண்டு, கோவலன்ட் பாண்டு வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஸோ தட் நம்மளுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும்? நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். இந்த 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மேலே sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டாலில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ NH3 மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கேட்டால், அமோனியா மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டால் டெஃபினட்டாக இதுவும் டெட்ராஹெட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது டெட்ராஹெட்ரலாக இருந்தாலுமே இதோட பாண்ட் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக டெட்ராஹெட்ரலுக்கு 109.5 டிகிரி இருக்கணும். ஆனால் இதை காட்டிலும் அமோனியா மாலிகுலில் இந்த நைட்ரஜன் ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் இதுக்கு இடையில உள்ள பாண்ட் ஆங்கிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 109.5 இருக்காது, ஒன்லி 107 டிகிரி இருக்கும். ஸோ இதுக்கான ரீசன் என்ன? 107 அப்படின்னா ஆங்கிள் கம்ப்ரஸ் ஆகிருக்கு இல்லையா, கம்மியாக இருக்குது டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன ரீசன்னு பார்த்தோன்னா மேலே வந்து அன்பேர்டு எலக்ட்ரான், லோன் பேர் எலக்ட்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அதனால இந்த லோன் பேருக்கும் இந்த பாண்ட் பேருக்கும் இடையில ஒரு ரிப்பல்ஷன் வரும். அதனால இதை விட இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வருது. ஸோ தட் இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு குறையுது. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? மேலே லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறனால நம்மளுக்கு இந்த பாண்ட் பேருக்கும் இந்த லோன் பேருக்கும் இடையில ரிப்பல்ஷன் ஏற்படுறதுனால இதுக்கிடையில் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாகணும். ஸோ தட் இந்த ஹைட்ரஜன் இன்னும் கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி வருது. ஸோ தட் நம்மளுக்கு இந்த 109.5 டிகிரிலேருந்து 107 டிகிரிக்கு கம்ப்ரஸ் ஆகுது அந்த ஆங்கிள். சரியா? ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் நைட்ரஜனில் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா மாலிகுல். ஸோ அதனால தான் அமோனியாவில் எப்போவுமே நம்ம 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் நைட்ரஜன் மேலே போடுறோம். ஸோ நைட்ரஜனில் இந்த 2 லோன் பேர்ஸ் வந்து sp3 ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஓகே.